ஹாய் மக்களே அனைவருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோங்கிறத வாங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மைண்டில் வந்துட்டு ஒரே ஒரு பயம் இருக்கும். நம்ம இவ்வளோ வீடியோஸ் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஏர்னிங் வருமா அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அந்த டவுட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாருக்குமே வந்துட்டு உடனே போட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே வியூஸ் வந்துடணும் அண்டு ஏர்னிங் பண்ணிடணும், ஸோ மணி வந்துடணும் அப்படிங்கிறலாம் நினப்பீங்க. பட் அது நான் மணி வந்துடணுன்றதை நான் தப்பாக சொல்லலை. பட் நீங்கள் வந்துட்டு அதுக்கான எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குரிய கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைமிங் வந்துட்டு மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஸோ டைமிங் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 50 சப்ஸ்கிரைபரோ 100 சப்ஸ்கிரைபரோ இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்துட்டு எந்த டைமில் பார்க்குறாங்கங்கிறத நான் பக்கத்தில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டில் வந்துட்டு ப்ளூ கலரில் உங்களுக்கு வயலட் கலரில் இருக்கும். ஸோ அந்த வயலட் கலரில் டார்க்காக இருக்கிற டைமிங் தான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு உங்களுடைய சேனலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இன்னொன்று வந்துட்டு லைட்டாக வயலட் கலரில் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு அவங்களுடைய பார்க்குற டைமிங் வந்துட்டு கம்மியான டைமிங் தான், சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு அந்த டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு அதுக்காக எல்லாருமே வந்துட்டு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் வராதா, ஏர்னிங் பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக முடியும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கண்டென்ட்டை வந்து க்ரியேட்டிவிட்டாக இருக்கும். ஸோ க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும். ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கண்டென்ட் வச்சு தான் எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய வீடியோ வந்துட்டு பார்க்குறதுக்கான ஆர்வம் தூண்டணும். ஸோ உங்கள் வீடியோ வந்துட்டு இவங்க வந்துட்டு இவங்களோட வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனாக போய் சேரும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க அந்த வீடியோவை பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் நான் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.